தொடர்ந்து தோல்விகளை மட்டுமே பார்த்துட்டு இருந்த பெங்கால் வாரியர்ஸுக்கு ஒரு வெற்றி. டிஃபென்ஸும் பர்ஃபார்மன்ஸ் நல்லா பண்ணியிருந்துச்சு. பெங்கால் வாரியர்ஸ் வெஸ் யூபி வெதாஸ் போட்டியோட குயிக்கான ரிவ்யூ, கூடவே தமிழ் தலைவாசுக்கு பேக் டு பேக் வின்னிங் ஸ்ட்ரீக்கை கொண்டிருந்த பெங்களூரு புல்ஸை துவம்சம் பண்ணியிருக்காங்க தமிழ் தலைவாஸ். டிஃபென்ஸ், ரைடிங் எல்லாமே கலக்கல். அது மட்டும் இல்லாமல் இது ஒரு கம்பேக் வின் அவங்களுக்கு இந்த போட்டியிலேயே. 2 போட்டியோட குயிக்கான ரிவ்யூ உங்களுக்காக இந்த வீடியோவில் காத்துட்டு இருக்கு. சொல்லட் பண்ண வேணாம், இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். Hello every friends, want a mid place. ஸோ மெயினான ப்ரோ கபடி லீக் சீசன் 12 கண்டென்ட்டுக்குள்ள என்ட்ரி ஆகிறதுக்கு முன்னாடி அதர் ஸ்போர்ட்ஸ் நியூஸ் இருக்கு. ஃபர்ஸ்ட் வைஷாலி ரமேஷ் பாபு, நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் நான் நம்புறேன். தமிழ்நாடை சேர்ந்த செஸ் கிராண்ட் மாஸ்டர் அவங்க. தெரியாதவங்களுக்கு பிரக்ஞானந்தாவோட சிஸ்டர் அப்படிங்கிற மாதிரியாச்சும் தெரிஞ்சிருக்கும். ஒன் ஆஃப் மை ஃபேவரட் செஸ் பிளேயர். அவங்களோட ஸ்ட்ராட்டஜிஸ் மூவ்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ இந்த வைஷாலி ரமேஷ் பாபு இப்போ ரீசெண்டாக நடந்திருந்த FIDE உமன்ஸ் கிராண்ட் ஸ்வீஸ் 2025 அப்படிங்கிற ஒரு டோர்னமெண்ட்ல டைட்டில் அடிச்சிருக்காங்க. இன்ஃபேக்ட் அந்த டைட்டில் அவங்க டிஃபெண்ட் பண்ணிருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். ஜெனரல் கேட்டகரியை பொறுத்த வரைக்கும் அனிஷ்கிரி ஃப்ரம் இந்தியா அவர் தான் நினைக்கிறேன் ஸோ டைட்டில் வின் பண்ணது. அதே மாதிரி இங்க வந்து உமன் செக்ஷனை பொறுத்த வரைக்கும் இவங்க வைஷாலி ரமேஷ் பாபு வின் பண்ணியிருக்காங்க. இவங்களோட அச்சீவ்மெண்ட் அப்படிங்கிறது இப்போ ரீசெண்டாக ரொம்ப ரொம்ப பெருசாக இருந்திருக்கு. பட் பிரக்ஞானந்தாவை கொண்டாடுற அளவுக்கு, குகேஷை கொண்டாடுற அளவுக்கு நம்ம இவங்களெல்லாம் கொண்டாடுற மறந்துட்டோம். பட் இதுக்கப்புறம் இவங்களையும் கொண்டாடணும் அப்படிங்கிறத சொல்றதுக்காக தான் இந்த வீடியோவில் நான் மென்ஷன் பண்றேன். அண்ட் அது மட்டும் இல்லாமல் இன்னொரு பிளேயர் ஒரு செமையான ரெக்கார்ட் பண்ணியிருக்காரு. அவர் பேர் வந்து ஆனந்த் குமார் வேல்குமார் அப்படிங்கிறது அவரோட பேர். அப்படி என்னடா பண்ணிட்டாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்போ சைனால வேர்ல்டு ரோலர் ஸ்பீட் ஸ்கேட்டிங் சாம்பியன்ஷிப் 2025 அப்படிங்கிறது நடந்துட்டு இருக்கு. அதுல 1000 மீட்டர் ஈவெண்ட்டை பொறுத்த வரைக்கும் கோல்டு மெடலை வின் பண்ணியிருக்காரு இந்த ஆனந்த் குமார். அண்ட் இந்தியா சார்பா ஃபர்ஸ்ட் கோல்டு மெடல் இந்த ஈவெண்ட்ல இந்தியாவுக்கு இப்பதான் கிடைக்குது. அதை வின் பண்ணது நம்ம தம்பி ஆனந்த் குமார் வேல்குமார் தான். ஆனந்த் குமார் அவரோட பேர், வேல்குமார் அவங்க அப்பா பேரு. அண்ட் அது மட்டும் இல்லாமல் 500 மீட்டர்லையும் தம்பி வந்து பிரான்ஸ் மெடல் அப்படிங்கிறத வின் பண்ணியிருக்காராம். ஸோ இந்த மாதிரி ஒரு அச்சீவ்மெண்ட் அந்த பக்கம் ரோலர் ஸ்கேட்டிங்லேயும் நடந்துட்டு இருக்கு. நல்லா இருக்கு இதெல்லாம் கேட்க. ஸோ இந்த 2 நியூஸை முடிச்சுட்டு இப்போ நாம PKL-க்குள்ள என்ட்ரி ஆகும். ப்ரோ கபடி லீக்ல செப்டம்பர் 16 அன்னைக்கு ஜெய்ப்பூர் லீக்ல 2 போட்டிகள் இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் போட்டி பிட்வீன் பெங்கால் வாரியர்ஸ் வெஸ் யூபி வெதாஸ். இந்த போட்டியை பெங்கால் வாரியர்ஸ் 41-37 வின் பண்ணாங்க. ஸ்டார்டிங் 7 பர்ஃபார்மன்ஸை பொறுத்த வரைக்கும் யூபி வெதாஸ் சார்பா உமன் சிங் 5 புள்ளிகள், ஆசிஷ் சிங் 4, மகேந்திர சிங் 1, சாகுல் குமார் 3, ககன் கவுடா 7, இத்தேஷ் 4, சுமித் 1. சப்ஸ்டியூட்டை பொறுத்த வரைக்கும் பவானி ராஜ்புட் 2, சிவம் சௌத்ரி 7. அண்ட் தென் பெங்கால் வாரியர்ஸை பொறுத்த வரைக்கும் தேவங் 17 புள்ளிகள், மயூர் கடம் 2, பர்சிக் 3, ஓமித் 1, மன்பிரீத் 5, நிதேஷ்குமார் 2. ஆஷிஷ் இன்னைக்கு ஹீரோ. அண்ட் தலைமை எல்லோ கார்டெலாம் வாங்கி சஸ்பெண்ட்லாம் வேற ஆனாரு. 6 புள்ளிகள். சப்ஸ்டியூட்ல யாருமே பாயிண்ட்ஸ் எடுக்கல. இன்ஃபேக்ட் ஃபர்ஸ்ட் ஆஃப் முடியும் போது பெங்கால் வாரியர்ஸ் 13, யூபி வெதாஸ் 18. அந்த அளவுக்கு செம்ம லீட்ல இருந்தாங்க யூபி வெதாஸ். அண்ட் ஃபர்ஸ்ட் ஆஃப் முடியும் போது பெங்கால் வாரியர்ஸ் கிட்ட வந்து பாத்தீங்கன்னா டேக்கிள் பாயிண்ட்ஸ் 6 இருந்துச்சு. பட் யூபி வெதாஸ் கிட்ட டேக்கிள் பாயிண்ட்ஸ் 10 இருந்துச்சு. அதாவது என்ன சொன்னா, ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல வந்து பாத்தீங்கன்னா ரைடர்ஸ் கை ஓங்கவே இல்லை. முக்கியமா தேவங்கால பாயிண்டே ஸ்கோர் பண்ண முடியல. அந்த அளவுக்கு யூபி வெதாஸோட டிஃபென்ஸ் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருந்துச்சு. பட் செகண்ட் ஹாஃப் வராங்க, வெறும் 3 பாயிண்ட் மட்டும் தான் செகண்ட் ஹாஃப்ல யூபி வெதாஸ்ல டேக்கிள்ஸ்ல எடுக்க முடிஞ்சது. அது பெரிய டிசப்பாயின்மெண்ட் அந்த டீமுக்கு. அங்கேயே அவங்க மேட்சை விட்டுட்டாங்க. அது மட்டும் இல்லாம செகண்ட் ஹாஃப்ல தேவங் தலால் ஏதோ ஒரு ஸ்ட்ராட்டஜியை புதுசா கத்துக்கிட்டு வந்து கலக்கிட்டாரு. ஸோ கோச் ஒரு ஐடியா கொடுத்திருக்காரு போல, அதை அப்படியே எக்ஸிக்யூட் பண்ணி 17 புள்ளிகள் வரைக்கும் எடுத்து டீம் வின் பண்றதுக்கு முக்கியமான காரணமா இருந்தாரு. பட் என்னதான் தேவங் தலால் பெரிய சப்போர்ட் பண்ணியிருந்தாலும், 17 புள்ளிகள் எடுத்திருந்தாலும், செகண்ட் ஹாஃப்ல டிஃபென்ஸ்ல கலக்கினது ஆஷிஷ். அவரை கண்டிப்பா பாராட்டியே ஆகணும். பயங்கரமா பர்ஃபார்மன்ஸ் கொடுத்தாரு. 8ல் 6 சக்சஸ்ஃபுல் டேக்கிள்ஸ் அப்படிங்கிறத பண்ணி 6 பாயிண்ட் வரை எடுத்திருந்தாரு. இஸ் த ஹீரோ. என்னை பொறுத்த வரைக்கும் கேம் சேஞ்சர் அவர் தான் இந்த போட்டியில. பயங்கரமா பர்ஃபார்மன்ஸ் கொடுத்திருந்தாரு. கூட சப்போர்ட்டுக்கு வந்து நிதேஷ் 2 புள்ளிகள் எடுத்திருந்தாரு. மயூர் கடம் இன்னைக்கு சூப்பரா பண்ணியிருந்தாரு. இன்ஃபேக்ட் மயூர் கடம் சப்ஸ்டியூட்ல வச்சிருந்தாங்க. பட் இன்னைக்கு உள்ள கொண்டு வந்தாங்க. ஒரு சில டேக்கெல்லாம் சூப்பரா பண்ணியிருந்தாரு. அண்ட் யூபி வெதாஸை பொறுத்த வரைக்கும் டிஃபென்ஸ் ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல இருந்த மாதிரி செகண்ட் ஹாஃப்ல இல்ல. அதான் அவங்க கிட்ட இருந்த ஒரு பெரிய டிசப்பாயின்மெண்ட். ரைடிங்கும் பெருசா யாருமே சப்போர்ட் பண்ணல. உமன் சிங் எதுவுமே பண்ணல. அண்ட் கூடவே ககன் கவுடா எதுவுமே பண்ணல. அண்ட் இந்த டைம் அவங்க ஸ்டார்டிங் 7ல 5 டிஃபெண்டர்ஸ் வச்சிருந்தாங்க. ரைட் கார்னர்ல இத்தேஷ் சாகுல் 2 பேரையும் பிளேஸ் பண்ணியிருந்தாங்க. ரைட் கார்னர் ரைட் எண்ணுக்கு. அது கொஞ்சம் மைனஸோ அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுச்சு. வேற எதுவும் கிடையாது. ஓவரால் இந்த போட்டி பெங்கால் வாரியர்ஸோட ஆஷிஷ் அண்ட் தேவங்கால அவங்களுக்கு வின்னா கிடைச்சிருச்சு. தொடர்ந்து 4 போட்டிகள் தந்த பெங்கால் வாரியர்ஸுக்கு இந்த வின் கண்டிப்பா ஒரு ஆறுதல் வின்னா இருக்கும். இந்த டேவோட 2வது போட்டி தமிழ் தலைவாஸ் பெங்களூரு புல்ஸ், ஒரு சதர்ன் டர்பி. இந்த போட்டியை 35-27
29 தமிழ் தலைவாஸ் வின் பண்றாங்க. தமிழ் தலைவாஸ் சார்பா ஸ்டார்டிங் 7 பெர்ஃபார்மன்ஸ்ல அர்ஜுன் தேஷ்வால் 13 புள்ளிகள், ரோனக் 4, ஆஷிஷ் எந்த புள்ளிகளும் எடுக்கல. நரேந்தர் கண்டோலா 5 புள்ளிகள், 4 ரைட் பாயிண்ட், ஒரு டேக்கிள் பாயிண்ட். மொயின் சஃபாகி எந்த புள்ளிகளும் எடுக்கல. சுரேஷ் யாதவ் 2, நிதேஷ்குமார் 3, சப்ஸ்டியூட்டை பொறுத்த வரைக்கும் இமன்சு 3. அண்ட் தென் பெங்களூர் புல்ஸ் பக்கம் வந்தோம் அப்படின்னா கணேஷா வந்து பாத்தீங்கன்னா 4, சஞ்சய் எந்த புள்ளிகளும் எடுக்கல. சத்யப்பா மாட்டி எந்த புள்ளிகளும் எடுக்கல. அலிரேசா 10, அகமது ரேசா 5, யோகேஷ் 3, தீபக் சங்கர் 1. சப்ஸ்டியூட்டை பொறுத்த வரைக்கும் யாருமே பாயிண்ட்ஸ் எடுக்கல. இந்த மேட்ச் கண்டிப்பா ரோலர் கோஸ்டர் மேட்ச் தான். முக்கியமா ஃபர்ஸ்ட் ஹாஃப் முடியும் போது 20க்கு 14 சொல்லிட்டு 6 புள்ளிகள் டிஃபரன்ஸ்ல பெங்களூர் புல்ஸ் லீட்ல இருக்காங்க. ஃபர்ஸ்ட் மேட்சும் யூபிஓதாஸ் ஃபர்ஸ்ட் ஹாஃப் முடியும் போது லீடு, அதுக்கப்புறம் பெங்கால் வாரியர்ஸ் கம்பேக் கொடுத்து வின்னு. சேம் அதே தான் இங்கேயும் நடந்துருந்துச்சு. ஃபர்ஸ்ட் ஹாஃப் முடியும் போது தமிழ் தலைவாஸை விட பெங்களூர் புல்ஸ் 6 புள்ளிகள் லீடு. பட் அதுக்கப்புறமா செகண்ட் ஹாஃப் ஆரம்பிச்சு ஃபர்ஸ்ட் 10 நிமிஷத்துல தமிழ் தலைவாஸ் வந்து 12 புள்ளிகள் வரைக்கும் எடுத்தாங்க அந்த ஃபர்ஸ்ட் 10 நிமிஷத்துல மட்டும் செகண்ட் ஹாஃப்ல. பட் பெங்களூர் புல்ஸ் 4 புள்ளிகள் மட்டும் தான் எடுக்க முடிஞ்சிருந்துச்சு. இன்ஃபேக்ட் ஃபர்ஸ்ட் ஹாஃப்லயே ஃபர்ஸ்ட் 10 நிமிஷம் தமிழ் தலைவாஸ் தான் டாமினேட் பண்ணாங்க. அடுத்த 10 நிமிஷம் முக்கியமா நரேந்தர் கண்டோலா லெஃப்ட் இன்ல இருந்து பண்ண ஒரு சின்ன மிஸ்டேக் அப்படியே தமிழ் தலைவாஸ் ஆல் அவுட்டுக்கு தள்ளிச்சு. பெங்களூர் புல்ஸ் லீட் எடுத்தாங்க பெருசா ஃபர்ஸ்ட் ஹாஃப் முடியும் போது. அதுக்கப்புறமா ஒரு சின்ன ஸ்ட்ராட்டஜியை சேஞ்ச் பண்ணி விட்டாங்க தமிழ் தலைவாஸ். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மொயின் சஃபாக்கியும் டே சரியா இல்லை. அண்ட் தென் லெஃப்ட் இன்ல நரேந்தரும் சரிப்பட்டு வரல, ஏன்னா ரைட் இன் பிளேயர். அதனால என்ன பண்ணாங்கன்னா மொயின் சஃபாக்கியை வெளியே எடுத்துட்டு இமோன்ஸு தூக்கிட்டு அங்கே போட்டாங்க. அதாவது லெஃப்ட் இன்ல போட்டு அங்க இருந்த மொயின் சஃபாக்கி வெளியே எடுத்ததுனால இமோன்ஸு இப்போ லெஃப்ட் இன்க்கு வந்துட்டாரு. லெஃப்ட் இன்ல இருந்த நரேந்தரை தூக்கி ரைட் இன்ல போட்டாங்க. அது கொஞ்சம் பேலன்ஸ்டா இருந்துச்சு. லெஃப்ட் இன்ல இருந்த இமோன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ஒரு சில டேக்கிள்ஸும் பண்ணி நித்யேஷுக்கு சப்போர்ட்டும் பண்ணாரு. இந்த நரேந்தர் தேவையில்லாம ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல லெஃப்ட் இன்ல இருந்து பாயிண்ட் கொடுத்துட்டே இருந்தார். அதான் எனக்கு கொஞ்சம் டிசப்பாயின்மெண்ட். நரேந்தர் ஒரு ரைடர் வேலையை மட்டும் பார்த்தா நல்லா இருக்கும் நான் நினைக்கிறேன். ஸோ இந்த மாதிரி பண்ணிட்டே இருந்தாருன்னா சஞ்சய் பலியன் தூக்கி வெளியே உட்கார வச்சிருவாரு, தெரியல பார்ப்போம். ஸோ ஓவரால் பார்க்கும்போது தமிழ் தலைவாஸ் அவங்களால முடிஞ்ச பர்ஃபார்மன்ஸ் ஆவரேஜா நல்லாவே கொடுத்துருந்தாங்க. அர்ஜுன் தேஷ்வால் தான் கண்டிப்பா கேம் சேஞ்சர். அண்ட் கூடவே ஒரு டீமுக்காக முடிஞ்ச அளவுக்கு சப்போர்ட் பண்ணி வின் பண்ணி கொடுத்துருக்காரு. அஸ் ஏ கேப்டனா பொறுப்பெடுத்ததுக்கு அப்புறமா முக்கியமா அது ஜெய்ப்பூர் வேற, தலைவனுக்கு வந்து 2வது வீடு, அது அவருக்கு சப்போர்ட்டும் அதே அளவுக்கு பயங்கரமா இருக்கு. அண்ட் பர்ஃபார்மன்ஸும் அதே மாதிரி கொடுத்திருந்தாரு. டிஃபென்ஸை பொறுத்த வரைக்கும் ரோனக் பண்ண டிஃபென்ஸ்லாம் வந்து அல்டிமேட்டா இருந்துச்சு. அதுவும் வந்து பாத்தீங்கன்னா அலிரேசாவை வந்து அவர் ஜம்ப் பண்ண ட்ரை பண்ணுவார். அலிரேசாவா அகமது ரேசாவான்னு சரியா தெரியல, அப்படியே தூக்கிட்டு போய் வெளியே உட்கார வைப்பாரு. அதெல்லாம் பார்க்கவே அமேசிங்கா இருந்துச்சு. கண்டிப்பா சூப்பர் வந்து டிஃபென்ஸ் அப்படிங்கிறது நல்லாவே பண்ணியிருந்தார். ரோனக்கு பிடிச்சாரு, ரைட் கார் அவர் பிடிச்சாரு அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. அண்ட் நித்யேஷோட ஒரு சில டேக்கிள், சுரேஷ் யாதவ் பண்ண ஒரு சில பிளாக், அதுவும் முக்கியமா கணேஷாவை பிளாக் பண்ணதெல்லாம் அல்டிமேட். இதெல்லாம் பார்க்க நல்லா இருந்துச்சு. சில்லறையை விட்டு மாதிரியான ஒரு டேக்கிள்ஸா இருந்துச்சு. அதெல்லாம் நல்லா இருந்துச்சு. தமிழ் தலைவாஸ் நல்லா பண்ணியிருந்தாங்க. அதுக்காக பெங்களூர் புல்ஸ் அவ்வளவு சீக்கிரம் விட்டு கொடுத்துடல. நீ கண்டிப்பா தீபக்கு சரியான நாள் கிடையாது. ஏன்னா தீபக்கு குறி வச்சு தூக்கிட்டு இருந்தாரு அர்ஜுன் தேஷ்வால். கண்டிப்பா கத்துப்பாரு யங்ஸ்டர் கொஞ்சம் போக போக. பட் எனக்கு ரொம்ப பிடிச்ச பிளேயர் முகமது ரேசா மாதிரி அகமது ரேசான்னு ஒருத்தர் இன்னைக்கு டெபியூட் பண்ண வச்சிருந்தாங்க. பெங்களூர் புல்ஸ் பயங்கரமா பண்ணியிருந்தாருங்க. இன்னைக்கு டிஃபென்ஸ்லயும் பாயிண்ட் எடுத்தாரு, ரைடிங்ல போயிட்டு மல்டி பாயிண்ட் ரைடு பண்ணிட்டு வந்தாரு. சூப்பரா பண்ணியிருந்தாரு அகமது ரேசா. அலி ரேசா, அகமது ரேசா கலக்கியிருந்தாங்க இன்னைக்கு ஈரானியன் பிளேயர்ஸ் ஃபார் பெங்களூர் புல்ஸ். ஒரு சில யங்ஸ்டர்ஸ் முக்கியமா பெங்களூர் புல்ஸ்ல கவர் வந்து இன்னைக்கு ஃபெயிலியர், அது அவங்க தோல்விக்கு முக்கியமான காரணம். அண்ட் தீபக் பர்ஃபார்மன்ஸ் பண்ணல, அதுவும் முக்கியமான காரணம் அவங்க தோல்விக்கு. 6 பாயிண்ட் டிஃபரன்ஸ்ல தமிழ் தலைவாஸ் வின் பண்ணி அந்த எக்ஸ்ட்ரா 2 பாயிண்ட் எடுத்து இப்போதைக்கு டாப் 6க்குள்ள என்ட்ரி ஆயிருக்காங்க. ஒரு நல்ல வின் தமிழ் தலைவாஸ்க்கு, ஒரு கம்பேக் வின்னா இருந்துச்சு. டீமா ரைடிங் யூனிட்டும் நல்லா பர்ஃபார்மன்ஸ் பண்ணுச்சு, டிஃபென்ஸ் யூனிட்டும் நல்லா பர்ஃபார்மன்ஸ் பண்ணுச்சு. இது அப்படியே கண்டினியூ பண்ணாங்கன்னா நல்லா இருக்குங்கிறது என்னோட ஒப்பீனியன். இன்னைக்கு போட்டி நீங்க பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத மறக்காம கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. இப்போதைக்கு நான் முடிச்சுக்கிறேன். தேங்க்யூ.